குரங்கு பண்ண பங்கு போட்டு கொடுக்கணுமா? அப்ப அது கரெக்டா சரிபாதியா அதால பங்கு போட முடியாது. இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம், அதுவே எல்லாத்தையும் சாப்பிடும். ஹெட்ஜிங்கை ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியலனா, அந்த ப்ராசஸை கரெக்டா யூஸ் பண்ண தெரியலனா, ஒரு குரங்கு பண்ணை எப்படி பங்கு போடுமோ அதே மாதிரி இது கம்மியா இருக்கு, அது கம்மியா இருக்கு, இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இதை கொஞ்சம் லெவல் பண்ணி தரேன், இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இதை கொஞ்சம் லெவல் பண்ணி தரேன்னு மொத்த பண்ணையும் குரங்கே சாப்பிட்றோம். இதுதான் ஆக்சுவல் ஹெட்ஜிங்கோடைய ரியாலிட்டி. பட் இதை ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கேபிட்டல் ஃபுல்லா காலியாயிடும். வெரி ஓப்பன். பட் அப்போ இதுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த ஹெட்ஜிங்ன்ற ஸ்ட்ராட்டஜி என்ன கத்துக்கலாமா? அப்போ ஒரு ஹெட்ஜிங் கத்துக்கணும்ன்றது ஸ்ட்ராட்டஜி. பட் ஸ்ட்ராட்டஜி முக்கியமா, கான்செப்ட் முக்கியமா? ஒரு ஹெட்ஜிங் யூஸ் பண்ண தெரியணும்னா அது ஏன் யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். இங்க நிறைய பேர் நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜிஸை நம்பி ஓடிட்டே இருக்கும். why this ஒரு கோடு போட்டு ஆன்சர் வந்துருமா? நான் ஏன் அந்த கோடு போடணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல they are teaching their techniques, their strategy. இது ரொம்ப ஈஸி தான், 2 நாள் 3 நாள்ல கத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் வெரி ஈஸி. பட் உங்களோட மென்டார்ஸ் கிட்ட கேளுங்க, சார் எனக்கு கான்செப்டை கற்றுக் கொடுங்க. தட் இஸ் வாட் மை வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு கான்செப்டை கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எல்லாருக்குமே இதுதான் மெயின் ரீசன். ஸ்ட்ராட்டஜி செகண்டரி, லேர்ன் த கான்செப்ட் ஃபர்ஸ்ட். அது புரிஞ்சுதுன்னா இது எல்லாமே நாங்கள் பேசுகிறோம் இல்லையா, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ டெக்னிக்கல் வேர்ட்ஸ், இவ்வளோ விஷயங்கள் நான் பேசுகிறோம்ல, இங்கே இருக்க எல்லாருக்குமே எப்படி ரன் ஆகுது மார்க்கெட்டில். ஒவ்வொருத்தவங்களும் 10 வருஷம் குட்டிக்காரன் அடிச்சிருக்காங்க, குரங்கை விட மோசமாக குட்டிக்காரன் அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு 10 நாளில் கற்று தரணும்னா முடியுமா? இது நாங்கள் 10 நாளில் சொல்கிறது புரியுமா? ஸோ உடனே எனக்கு கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. டேக் டைம், ப்ராப்பராக நாலேஜை கெயின் பண்ணுங்கள், ப்ராசஸில் இருங்க, ப்ராசஸை பிலீவ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஆர் லாஸ் தட் இஸ் செகண்டரி, ஓகே, பட் ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்.